எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபைக்காக இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அடியனுடைய சுயத்தை எடுத்து தேவனாய் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணும்படி, கர்த்தருடைய மகிமை அடியனை நிரப்பும்படி, இந்த மண்ணோட்டுக்குள் இருந்து தேவனாய் கர்த்தரை மகிமைப்படும்படி தகப்பனே உடைய பாதத்தில் தாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த முழுமையான ஆசீர்வாதம், இந்த மேன்மையான காரியம் எதற்காக பேச வைத்திருக்கிறீரோ அதை புரிந்து அதற்கு நேர அர்ப்பணிக்கிற அந்த பலன் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்கள். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. 2 வகையான மக்களை தேவனாய் கர்த்தர் காண்பிக்கிறார். ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவமான மனுஷன்னா யார் கேட்டீங்கன்னா, பாவிகளை குறித்து தேவன் சொல்லல. ஜென்ம சுபாவமான மனுஷன் என்று புறஜாதிகளை குறித்து தேவன் சொல்லல. கொரிந்து சபைக்குள் இருந்த ஒரு கூட்டத்தை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். கொரிந்து சபையில யாரெல்லாம் இருந்தாங்க பிரதர்? 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. கொரிந்து சபையில பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது பரிசுத்தமாய் மாறிக்கொண்டிருந்த ஜனம் உள்ள இருந்தது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் இருந்தது. அப்படிப்பட்ட ஜனத்திற்கு தான் இந்த போதனை கொடுக்கப்படுகிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவிக்குரியவன். இந்த கொரிந்து சபைக்கு தான் 9 வரங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் 12 அதிகாரத்தில் என்ன பண்ணாரு? பேசினார். 9 வரங்களை குறித்து. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு இருந்த அந்நிய பாஷை பேசின வரங்களை குறித்து தேவையான ஒரு சபைக்குள்ளே தேவனாய் கர்த்தர் ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறார். என்ன அடையாளப்படுத்துகிறார் கேட்டீங்கன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள கூட்டமாக, ஜென்ம சுபாவம் உள்ள கூட்டமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்ப ஆவிக்குரிய சபைக்கே இந்த வார்த்தை கொடுக்கப்படணும்னா பாரம்பரிய சபைகளுக்கு என்ன கொடுக்கப்படணுமோ தெரியாது. ஆனா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்கிற ஒரு கேட்டகரி, மனுஷனுக்குரிய ஜென்ம சுபாவம். தாவீது சொன்னார், நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் என்ன செஞ்சேன்? நான் உருவானேன், பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன் என்று தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இப்ப எல்லாருக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் இருக்குது. அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் எவ்வளவுதான் ஆவிக்குரியவனா இருந்தாலும், என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் ஒருவேளை அவன் நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் உள்ள சில சுபாவம் என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது, அப்படியே உள்ளே இருக்குது. அதை குறித்தான் தேவனாய் கர்த்தர் இங்கே பேசுகிறார். அதை சொல்லும்போது சொல்றாரு, அவன் ஆவிக்குரிய காரியத்துல நடக்க மாட்டான்னு சொல்லல. என்ன சொன்னார் பாருங்க, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகள் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்றார். ஃபர்ஸ்ட் சபைக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்பான், ஆனா ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலக பிரகாரமாகவே கொடுக்கப்படுகிற போதனை தான் என்ன செய்வான்? உள்ளதான் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க அந்த கேட்டகரிக்குள் இருக்கிறீங்களா என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள அமர்ந்திருக்கிற கூட்டம் தான். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை குறித்து, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை குறித்து பேசும்போது ஏற்றுக்கொள்ற மனம் இல்லை. ஆனா உலக பிரகாரமா ஏதாவது காரியங்கள், ஆசீர்வாதங்களை சொல்லும் போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் போட்டு அந்த வார்த்தையை நினைச்சாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்காத காரணம் என்னன்னா, ஐயா ஃபர்ஸ்ட் அவன் ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறான். உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனா என்ன செய்யல? ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஏன்னா அது அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. அதுல சொல்றார், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைத்தியக்காரத்தனமா தோன்றது. என்னையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கேட்டா, ஆமா ஆசீர்வதிக்கதான் செய்வாரு ஐயா. சில காரியம் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது, நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது.
இப்ப ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் நினைச்சான் பிரதர், ஆவிக்குரிய காரியத்தை சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையே இல்லை, ஏன்னா அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. இதில் இன்னொரு பெரிய கோட்டை இருக்குது. அது என்னன்னா, என்ன பேசணுமோ அதை குற்றம் கண்டுபிடிக்கிறே உள்ள உட்காந்துருக்கும். முடிஞ்ச உடனே படி இறங்குறதுக்குள்ள பேசி தீர்த்துறோம். இந்த ஆராதனைனாலேயோ சபைக்கு வர்றதுனாலயோ 0.001% கூட நன்மை என்ன செய்யறாது வாழ்க்கையில பார்க்கவே பார்க்காது. அப்படியே இருக்கும், அப்படியே போவோம். அங்க முடிச்ச உடனே அந்த வெளியே டீ கொடுக்குற கேப்லயே என்ன பண்ணிடுறோம், பேசி எல்லாத்தையும் முடிச்சிடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அது ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இன்னொரு கூட்டம் சொல்லுது, என்ன பேசினாலும் ஆவிக்குரியதை குறித்து அது என்ன செய்யறது இல்லை, அது ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை, அந்த வார்த்தைகள் அது உட்கொள்ளுவதே இல்லை, ஏன்னா அதுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. இன்னொன்னு சொல்ல வர்றார் என்ன கேட்டீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவே கிடையாதுன்ற. என்ன சொல்ல பாருங்க, அவைகள் எவைகள் கேட்டீங்கன்னா, ஆவிக்குரியவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனதால் அதை அவன் அறிய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவு புத்தியே கிடையாது. ஏன்னா ஆவிக்குரியவைகள் எளிதில் டக்குன்னு புரியாது உங்களுக்கு. அது கொஞ்சம் ஆராய்ந்து நிதானித்து பார்த்தாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நிச்சயம் புரியும். அந்த அளவுக்கு நிதானிக்கிற அளவுக்கு, அதை உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த அறிவு பத்தாதுன்றார், இந்த ஞானம் பத்தாதுன்றார். ஜென்ம சுபாவமுள்ள பரிசு முட்டா பையனாவே வாழ்ந்து முட்டா பையனாவே ஜாவான்றார். புரியுதா இல்லையா? அப்ப ஆவிக்குரியவைகள் டைரக்டா நீங்க பார்க்க முடியாது. கர்த்தர் உனக்கு ஒரு காரை தரப்போறான்னா டைரக்டா தெரியும். உங்களுக்கு கணக்கீடு எல்லாமே என்னது, மாம்சத்தின் அடிப்படையில். அப்போ ஆவிக்குரியது என்ன செய்யணும் பிரதர், அதை கொஞ்சம் நிதானமா ஆராய்ந்து நிதானித்து பார்த்தாதான் அதை அறிய முடியும். ஃபர்ஸ்ட் அறியணும், அப்புறம் அறிஞ்சது எனக்கு பிரயோஜனம் உள்ளது நான் நினைக்கணும். அது எனக்கு பைத்தியமா என்ன செய்யக்கூடாது, தோன்றக்கூடாது. அப்ப நான் அறிந்து கொண்ட காரியத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரணும். ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை வந்தாதான் அதுக்கு பிறகு நடக்கிறத பத்தி பேச முடியும். ஆவிக்குரிய காரியத்தை கொஞ்சமாவது ஆராய்ந்து நிதானித்து பார்த்தாதான் அது அறியத்தக்கதான புத்தியே வரும். அப்புறம் அறிஞ்ச பிறகு அது எனக்கு பிரயோஜனம் உள்ளது என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரணும். அது எனக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடாது. அப்புறம் அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியும். ஆனா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவனுக்கு தேவை என்ன பிரதர், இப்ப வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக ஒன்றை போதிக்கிறது. ஆவிக்குரியவனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்குமான ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவனாய் கர்த்தர் இந்த பகுதியில காண்பிக்கிறார். ஜென்ம சுபாவம்னா என்ன, நீங்க வாசி கேட்ட அந்த கலாத்தியன் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா அங்க ஜென்ம சுபாவத்தினுடைய ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இல்லையா, உங்களுக்கு பல முறை வாசித்ததான். அது சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, 16ஆம் வசனத்திலிருந்து, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். யார் ஆவிக்கேற்றபடி நடக்கும் நினைக்கிறானோ அவன் தான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாம இருப்பான். மாம்சத்தில் இச்சை வருமா பிரதர், கண்டிப்பா வரும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஏன் பிரதர் இந்த வாரம் ஃபுல்லா நான் சில பாவத்தை பண்ணல அல்லது பாவத்துல சிக்காம நான் ஏன் தப்பிச்சிட்டு இருக்கிறேன் பிரதர், பேசப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை எனக்குள்ளே துணித்து கொண்டே இருந்தது. ஐயா திருவிருந்து எடுக்கும்போது சில வார்த்தைகளை தேவன் பேசினாரு. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் தவறு பண்ண என்பது தேவன் என்ன பண்ணாரு, உணர்த்தினாரு. மாம்ச இச்சை எங்கெல்லாம் வந்துச்சுங்கிறத காமிச்சாரு. திரும்ப வராம பாத்துக்கன்னாரு. வந்தாலும் விழுந்துராதபடி என்ன பண்ணிக்க, உன்னை காத்துக்கொள்ளினாரு. அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தருணங்கள்ல ஐயா திருவிருந்து எடுக்கும் போது நான் பேசுற சில வார்த்தைகள் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்து நான் சாட்சிகளா கேட்கிறேன். அதனால எனக்குள்ள என்ன பண்ணிச்சு, ஒரு உணர்வு வந்தது அப்படிங்கிற வார்த்தை வருது. ஐயா பிரசங்கத்தை கேட்கிறோம், பிரசங்கத்தின் நடுவில் கர்த்தர் பேசின ஏதோ ஒன்று ஐயா நமக்குள்ள உணர்த்தப்படுகிறது. அது மாம்சத்தின் இச்சை மேற்கொள்ளாதபடி என்ன செய்கிறது, அது பாதுகாக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு தோணிச்சு பிரதர், ஆனா அதுக்குள்ள நான் போகல. ஏன் போகல பிரதர், ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, எனக்குள்ள ஒரு பலனை ஏற்படுத்துச்சு. அப்ப வேத வசனம் சொல்லுது, மாம்சத்தின் இச்சை நிறைவேற்றாம இருக்கணும்னா நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மனுஷனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவான். உலகத்துல நிறைய பேர் நல்லவனா இருக்கிறான். அந்த நல்லவன் எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறானான்னு கேட்டீங்கன்னா அது அடுத்த கேள்விதான். நல்லவன் எல்லாரும் பரிசுத்தமா இல்லை. நல்லவன் இருக்கிறான், 4 பேருக்கு உதவி செய்வான், 4 பேர்கிட்ட போவான், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவான். அவனால யாருக்குமே துரோகம் நடந்திருக்காது. முடிந்தவரை அவர்களுக்கு நன்மை செய்யும்படி போராடுவான். அவனுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். அப்ப பரிசுத்தம் என்பது வேற, நல்லவன் டைட்டில் என்பது என்ன, இது வேற 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 வேற. அப்ப நிறைய சந்தர்ப்பத்துல நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும் என்கிற உணர்வு
என்னை மாம்சத்தினுடைய இச்சைகளை நிறைவேற்றாதபடி பாதுகாக்குது. நல்லவனா தான் இருப்பார், ஆனா அவருடைய மாம்சத்தின் இச்சையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நல்லவன் தான், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கு சாயந்தரம் தண்ணி அடிக்கன்னு தோணுச்சுன்னா என்ன செய்வாரு? புரியுதா நான் சொல்ல வர்றது? நல்லவர் தாங்க, அவர் ஒன்றும் மோசமான லிஸ்ட்ல எல்லாம் இல்லை. பட் ஆனா அவருக்கு இன்னைக்கு அவருடைய மாம்சத்தை நிச்சய என்ன தோன்றுகிறதோ அந்த பாவத்தை என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அப்ப மாம்சத்தை நிச்சயம் நிறைவேற்றாம இருப்பதற்கு காரணம் என்ன பிரதர்? அது நான் ஆவியின்படி நடக்கணும் என்கிற வாஞ்ச, நான் ஆவியின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்ச. அது சொல்லும் பாக்கியில் என்ன சொல்ல பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. இதுதான் பவுல் எடுத்து ரோமர் 7 எழுதினார். எனக்குள்ள தீமை என்கிற பிரமாணம் ஒண்ணு நான் பாக்குறேன், என்னோட அவயவங்களில் பலன் செய்கிறது, நன்மை செய்ய விரும்புகிற என்னால செய்ய முடியல, அதுக்கு மாறா தீமை என்ன செய்கிறேன், திடீர்னு செஞ்சிடறேன். நான் சொன்னேன், மாம்சத்தின் நிச்சயம் நிறைவேற்றாதபடி அது நம்மளை காக்குதாங்க. அதையும் மீறி சில நேரம் மாம்சத்தின் நிச்சயம் என்ன செய்யப்பட்டிருது, நிறைவேற்றப்பட்டதான் பவுல் சொன்னார். அது எனக்குள்ள பேலன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப ஆவிக்குரிய காரியமும் மாம்சத்துக்குரிய காரியமும் ஒன்றுக்கொன்று விரோதமா என்ன செய்யுதுன்னா, நான் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியத்தை செய்யாதபடி தடுக்கிறது. நான் இதெல்லாம் நிறைவேற்றணும் நான் தீர்மானம் பண்ணா என்னுடைய மாம்சம் அதை செய்ய விடாதபடி என்ன செய்கிறது, தடுக்கிறது. செபிக்கணும்னு நினைக்கிறேங்க, சிம்பிளா வச்சுக்கூட, ரொம்ப பெரிய பெரிய காரியத்தில் விட்டுருவோம். செபிக்கணும்னு நினைக்கிறோம், செபிப்பதற்கு சரண ஒத்துழைக்குதா? வேதத்தை நல்லா வாசிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நம்முடைய சரண ஒத்துழைக்குதா? வேலை நினைச்சாதானேங்கிறீங்களா? நினைச்சவனுக்கே ஒத்துழைக்கிறது இல்லை. ஐயா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம படுத்து தூங்குவோம்னு சொல்லி தூங்குற நேரத்தில் யாராவது உங்களுக்கு பிரியமான கெஸ்ட் வந்தா எவ்வளவு துள்ளி எழும்புறீங்க? அப்போ உங்க மாம்சம் சொல்லல ரொம்ப டயர்டா இருக்கிற, காலிங் பில் அடிச்சாலும் பரவாயில்ல கதவை திறக்காதுன்னு சொல்லிச்சா? வீட்டுக்குள்ள வந்து உங்க அக்காவோ தங்கச்சோ ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்களுக்காக அவசர அவசரமா என்ன சமையல்லாம் பண்ணீங்களே, இதெல்லாம் பண்ணீங்களே, அப்பெல்லாம் அவங்க சரண் சொல்லிச்சா ரொம்ப டயர்டா இருக்கிற, இவ்வளவு நேரம் படுக்குன்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள இருக்கு அவசரம் எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்றேன்னு சொல்லிச்சா? என்னைக்காவது சொல்லியிருக்கா? ஏன்னா அதெல்லாம் மாம்சத்துக்குரியது. எது பிரதர்? சமைச்சு போடுறதுல இருந்து வேலை செய்யறதுல இருந்து எல்லாம் மாம்சத்துக்குரியது. பார்த்தால் நல்லவதான். நான் திரும்ப சொல்றேன், மரியாதை காட்டிலும் எனக்கு என்னமோ நல்லவ மாதிரியே தோணும். இயேசு கிறிஸ்து வரும்போது கூட தன்னுடைய சகோதரன் மரிச்சுட்டாங்கிற கோபத்துல மரியாதை வீட்டுக்குள்ளதான் இருந்தா. ஏத்து ஓடினது யாரு? அவ எலும்பி வரல. ஏன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி அனுப்பணும், அந்த ஆள் இன்னும் வரலங்கிற கோபம் தானே. நீங்க என்கிட்ட போன் பண்ணி வச்சுக்கிடுங்க, அண்ணா வீட்டுக்கு வாங்கன்னு. நான் ஒரு 4 நாளா வரல, உங்களுக்கு கோவம் வரல? அப்போ அந்த இடத்துல மரியாளுக்குள்ள என்ன பலன் செஞ்சது பிரதர்? மாம்சம் தான் பலன் செஞ்சது. ஏசு கிறிஸ்து வர்றாருன்னு இருந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா, ஆனா ஏத்த மாதிரி ஓடினது யாரு? மாத்தால் தான் ஓடினா. அங்க போய் என்ன பண்ணா பிரதர்? ஆவிக்குரிய சகல காரியத்தை பேசுறா, செகண்ட் கம்மிங்க பத்தி பேசுறா, நியாய தீர்ப்பை குறித்து பேசுறா. அந்த வார்த்தை எல்லாம் வாசித்து பாருங்க, யோவான் 11 எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், எல்லாத்தையும் பேசுறா. ஆனா அதே மார்த்தால் எனக்கு வேலை செய்ய ஹெல்ப் பண்ணலன்னு மரியாதை சொல்லும் போது கர்த்தர் யார் மேல கோவப்பட்டாரு? இன்னைக்கு ரொம்ப நேரம் நீங்க ஜெபிச்சீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணீங்க, அதனால வீட்டுல நீங்க சமையல் பண்ணல, சாப்பாடும் தயிரும் தான் இருக்கு அப்படின்னா கர்த்தர் வருத்தப்பட மாட்டார். எங்க வீட்டுல எப்பவுமே அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? செபிச்சுட்டு அதை காரணமா சொன்னா கர்த்தர் நினைச்சு அதை விட இது முக்கியமானதுயா, இந்த போஜனம் உனக்கு முக்கியமானது பார். அப்ப மாம்சத்தினுடைய காரியம் வரும்போது என் மாம்சம் ஒத்துழைச்சிருது. ஆனா ஆவிக்குரிய காரியம் வரும்போது அதற்கு விரோதமாய் போராடுகிறது. செபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தினுடைய பணிகளை நம்மால் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. அத்தாங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்ல ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அப்படி என்ன சொல்ல பாருங்க கீழே, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆவியினால் நீ நடத்தப்பட்டனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்லன்னு என்ன அர்த்தம்னா, நீ நியாயப்பிரமாணத்தை படிக்கப்பட வேண்டியதில்லை,
அந்த ஆவியானவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை எங்க எழுதிட்டாரு? நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எல்கேஜி படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது AE படிக்கிறோம், ABCD படிக்கிறோம், அப்புறம் என்னது டேபிள்ஸ் படிக்கிறோம், 1 2 சார் 2 2 சார் முக்கிய என்ன செய்யறோம் படிக்கிறோம். அப்புறம் அதெல்லாம் இருதயத்தில் எழுதப்பட்ட பிறகு எனக்கு டேபிள்ஸும் தேவையில்லை, ஆத்திச்சூடியும் தேவையில்லை, ABCDயும் தேவையில்லை இல்லையா? கரெக்ட் தானே? ஏன் இப்ப எல்லாம் எங்க வந்துட்டு இங்க வந்துச்சு. அப்ப இயல்பாகவே நான் அதை அழகா கையாளத்தக்கதான பலன் வந்துருச்சு. இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆவியில நீ நடத்தப்பட்டனா நீ என்ன நியாயப்பிரமாணம், எது தப்பு எது ரைட்னா நீ வாசிக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி அந்த ஆவியானவர் அதன்படி உன்னை நடத்த ஆரம்பிப்பார். பைபிள் சட்டமே தெரியாம சிலவன் அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கான் இல்லையா? ரோமர் 2:14 பவுல் சொல்றாருல, அவனுக்கு பைபிள் தெரியாது, நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது, ஆனா சுபாவத்தின்படி அவன் யாரு? வாசிக்கலாமா? ரோமர் 2:14 வாசிப்போம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும் போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். ஐயா, அவனுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது, ஆனா அந்த சட்டப்படிதான் வாழ்றான். அவர்களோடு தேவன் நினைச்சாரு பிரதர், மனசாட்சியின் மூலமா இடைபடுவதாக வசனம் சொல்றது. அடுத்த வசனம் சேர்த்து வாசித்துலாமே. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. வசனம் அழகா தெளிவா சொல்லுது. சிந்தனையும் மனசாட்சியோடு தேவனாய் கர்த்தர் சிந்தனை ஒண்ணு செய்ய சொல்லுது. உடனே மனசாட்சி வந்து சொல்லுது இல்ல இல்ல அது குற்றம்னு சொல்லுது. இப்ப குற்றம் உண்டு இல்லைன்னு அதுகளே டிபேட் பண்ணிக்கிறது. எது? சிந்தனையும் மனசாட்சி டிபேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது. ஆவியில நடத்தப்படுகிற பிள்ளைகள் கரெக்ட் தான், இது குற்றம் என்று தீர்மானித்து அதை செய்யாது இருக்கிறார்கள். இப்ப சுபாவமாய் அவர்கள் நியாயப்பிரமாணிகளா இருக்கிறார்கள். நமக்கு தோணுது ஒண்ணு பிரதர், ஒரு காரியம் மனசுல படுது, ஏதோ ஒன்னால ஈர்க்கப்படுகிறோம், ஏதோ ஒரு பாவத்தினால ஈர்க்கப்படுகிறோம். உடனே உள்ளுக்குள்ள தேவனாய் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நீ செய்யறது என்னது? தப்புன்னு பேசுறார். எண்ணம் தவறானதுன்னு சொல்றார். நீ வாங்குற லஞ்சம் தவறானதுன்னு சொல்றார். உன்னுடைய திருட்டு தவறானதுன்னு சொல்றார். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டிபேட் ஓடுது. என்ன ஓடுது? தப்பா ரைட்டா? ரோட்ல ஒரு சின்ன ஜுவல் கண்டெடுக்கிறீங்க, கண்டெடுத்து சொன்ன பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது, ரோட்ல நீ எதை கண்டெடுத்தாலும் அது உனக்குரியது அல்ல, அது உரியர்கள் வசமாய் ஒப்படைக்க வேண்டியது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதை எடுத்து நீ உடனே யோசிக்கிற, ரொம்ப தேவையா இருந்தா கத்தரா பார்த்து காக்கா மூலமா கொடுத்துட்டாரு அப்படி ஏதோ உடனே நீ நினைக்கிற. உடனே ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல அது உனக்கு சொந்தமானது அல்லன்றார். டிபேட் ஸ்டார்ட் ஆயிட்டா. சரி என்ன செய்யலாம் பிரதர்? யாராவது கேட்டா கொடுக்கலாம் அப்படி யோசிக்கிற. யாரும் கேட்கல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் யோசிக்கிற, இதை கொண்டு எங்க தான் கொடுக்கணும்னு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்கணும்னு தோணுது. தோணுன உடனே இன்னொன்னு சொல்லுது. என்ன தோணுது? அவன் எடுத்துக்க போறான், அவன் என்ன கரெக்டாவா கொடுக்க போறான் அப்படின்னு மனசுல ஓடுது. உடனே அடுத்து ஆண்டவர் பேசுறாரு, அது அங்கே நடந்தா உனக்கு என்ன, நீ கொண்டே கொடுன்னு பேசுறாரு. இப்படி டிபேட் நடக்கும் இல்லையா? அதுல ஆவியில நடத்தப்படுறவன் கடைசியில கர்த்தர் சொல்றதை கீழ்ப்படிவான். மாம்சத்தை நிச்சயம் என்ன செய்ய மாட்டான், நிறைவேற்றாது இருப்பான். இந்த டிபேட் எல்லாம் மனசு இல்லவே இல்லையே. ஆனா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஒண்ணு தோணுது, தோன்றதுக்கு பதில் அடுத்த உடனே என்ன வருது, அதுக்கு ரிப்ளை வருது ஆண்டவர்ட்ட இருந்து. உடனே ஒரு டிபேட் உள்ள ஸ்டார்ட் ஆயிருது. அது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது, என்னை சுபாவப்படியாக மாற்றுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுற வார்த்தை அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவள் அல்ல. அடுத்து தொடர்ந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவையாவன பெரிய பட்டியல் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். விபச்சாரம், வேசித்தனம், ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பெற சொல்ற ஒரு நாள் டைம் இல்ல. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். சரி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெளி சுனியம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், பெரிகள்,
களியாட்டுகள் முதலானவைகளே, இதெல்லாம் மாம்சத்தின் கிரிகள் சொல்லுது. களியாட்டு உட்பட. மொபைல் போன சும்மா தான் எடுத்து பிரதர், அப்படியே ரீல்ஸ் ஒன்று வந்துச்சு அல்லது ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு, இன்ஸ்டா ஓபன் பண்ண ஒன்று வந்தது, தொடர்ச்சியா எப்படி டைம் போச்சுன்னே தெரியல, 1.5 மணி நேரம் ஆயிருது இல்ல. அதான் சொல்றாரு, மாம்சம் அதுக்குள்ள என்ன பண்ணிருச்சு. அதே மாதிரி பைபிள் வாசிக்கும் போது ஒத்துழைக்கிறது இல்ல. மாம்சம் நேரம் போனதே தெரியலங்க, எடுத்தேன் வாசிக்க ஆரம்பிச்சேன், திடீர்னு பார்த்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்னைக்காவது சொல்ல முடியுதா? ஆனா களியாட்டுக்கு மாம்சம் என்ன பண்ணிடும், ஒத்து போயிடும். அது கூட அப்படியே பயணிக்காது, அது பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கு, ஒன்னும் அப்போஸ் பண்ணவே பண்ணாது. அதுக்கு முன்னாடி இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் சொல்லிட்டு சொன்னார் 21ஆம் வசனத்துல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல முறை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு செய்தி, ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப தேவன் நம்மோடு பேசுகிறார்னா அதை இன்னும் ஆழமாய் தேவன் எனக்குள்ள அந்த வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது அப்படி நமக்குள்ள வைக்கிறார்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுது நினைச்சிறேன், நான் சொல்றேன், எங்க வரமாட்டேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டேன்ற. அப்புறம் கீழே என்ன சொல்ல பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. சாதா பொறுமைலாம் கிடையாது, ஸ்பெஷல் பொறுமை. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. என்ன சொல்லனா, இந்த ஆவிக்குரிய கனிகளை விடையவனோடு எந்த பிரமாணமோ எந்த மனுஷனோ ஏத்து நிக்க முடியாது. விரோதமானது ஒன்றுமே இல்லை. அதுக்கு இன்னும், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதெல்லாம் அழகா சொல்ல. வீண் புகழ்ச்சியை விரும்பாத ஒருத்தவன புகழ் பாடுவது என்ன செய்யாத, அதுவும் மாம்சத்தினுடைய கிரியைதான்றார். வீண் புகழ்ச்சி என்ன செய்யாத, விரும்பாத. சில பார்த்தீங்கன்னா செய்யாமலே தான் பெரிய ஏதோ செஞ்ச மாதிரி சீன் போடுவான். ஒரே ஒரு வாழைப்பழத்தை கொண்டு ரோட்ல யாருக்காக கிஃப்ட் கொடுத்துட்டு 6 கேமரா சுத்தி வச்சு என்ன செய்வான், கொடுத்து ஒரு வாழைப்பழமா இருக்கும், சுத்தி 6 கேமரா இருக்கும். இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் வீண் புகழ்ச்சியை விரும்பத்தக்கதான மனுஷர்களாக தேவன் அடையாளப்படுத்துற. அப்புறம் சொல்ல, ஒருவரை ஒருவர் கோபம் விட்டாம, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன, ஒருவரை ஒருவர் கோபம் விட்டாமல் அப்படி கேட்டீங்கன்னா, கோபம் வர்ற அளவுக்கு என்ன பண்ணாத, நடந்துக்காதன்ற. சரி, இப்ப ஒரு ஆள் கோபப்பட்டாருன்னா குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிடுவோம், வெளியே விட்டுருவோம். உங்க ஃபேமிலிக்குள்ள திடீர்னு ஒருத்தர் கோபப்படுறாரு, என்ன அர்த்தம், இன்னொரு ஆளு கோபப்படாதன்னு அர்த்தம், கொஞ்சம் சைலண்டா போயிருன்னு அர்த்தம். ஒருவரை ஒருவர் கோபம் விட்டோம்னா அதான் அர்த்தம். அவர் கோபப்படுறாரு பிரதர், சைலண்டா இருந்தது. அது அடுத்த நாள் ஆப்போசிட்டாவும் நடக்கணும். எப்பவுமே அந்த அம்மா தான் கோவப்படும், அந்த ஐயா அப்படி எஸ் மேடம் அப்படின்னு போறாருனாலும் பிரச்சனை, ஐயா தான் கோவப்படுவார், அந்த அம்மா எஸ் பாஸ் போனாலும் பிரச்சனை. இது மாறி மாறி நடத்தணும். நான் தான் எப்போ கோவப்படுவேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சொல்லியிருக்காரு, கோவப்பட்ட என்ன செய்யணும், அடுத்த ஆளு சாந்தமா போயிடணும். நான் தானே எப்போ கோவப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. மாத்தி மாத்தி நடந்தாதான் இயல்பா இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம ஒரு ஆளை டாமினேட் பண்றோம்னு அர்த்தம். அப்புறம் சொன்னா கீழே பாத்தீங்கன்னா, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடமை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தூரத்தில் இருக்கிறவங்க மேல பொறாமை வராது, பக்கத்தில் இருக்கிறவங்க மேல நமக்கு என்ன வரும், என்னங்க ஜெயலலிதா எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் நமக்கு தோணாது, கருணாநிதி வீட்டில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் தோணாது, பெரிய பெரிய நடிகர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போனாலும் தோணாது. ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் கஷ்டப்பட்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிட்டு வந்தாருன்னா அவர் மேல வைத்தறிச்சலா இருக்கும். அவன் தாங்க என் மேல பொறாமப்பட்டான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நீங்க படாம இருங்க, நீங்க படாம இருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறாம வருமா பிரதர்? சில நேரத்துல டக்குன்னு வரும், ஆனா டக்குன்னு என்ன ஆயிடணும், மாறிடணும். பொறாமப்படாதீங்க, யார் மேல என்ன செய்யாதீங்க, பொறாமைப்படாதீங்க. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதிருங்க. எவ்வளவு பேர் நாட்டுல பெரியவன் இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருந்தானே, ஏத்து வீட்டுக்காரர் நல்லா இருந்தானே,
ஐயா சபையில் இருக்கிறவங்க நல்லா இருந்தா நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நான் உங்ககிட்ட கடனாவது வாங்கிடலாம். என்ன சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னு வைங்க, நான் கடனாவது வாங்கலாம்லே. என்ன சார்ந்த எல்லாமே கஷ்டப்பட்டா இதான் விளங்குதா விளங்கலையா? அப்ப என்ன நினைங்க, உங்களை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க, கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க, நல்லா இருக்கட்டும் நினைங்க. நல்லா இருந்தா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்னங்க எவ்வளவு ஆபத்து வருது, எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு பெரிய தேவைகள் வருது. அந்த தேவைகள் நடுவில் ஒரு மனுஷனோட உதவி நமக்கு தேவைப்படுது இல்ல? யார் உதவி இல்லாம எப்படி உலகத்துல வாழ முடியும்? எனக்கெல்லாம் நிறைய பேருடைய உதவி தேவைப்படும். ஏன்னா எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு உதவி செய்யறது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. சாதாரணமா ஸ்கூல் சீட்ல இருந்து, காலேஜ் சீட்ல இருந்து, இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஏதாவது ஒண்ணு கொண்டுருவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அப்ப ஒரு ஆளுக்கு உதவி செய்வதற்காக இன்னொரு ஹெல்ப் வேணும். ஒரு மேன் பவர் வேணும், ஒரு பேக்ரவுண்ட் ஹெல்ப் வேணும், ஒரு பினான்சியல் ஹெல்ப் வேணும். எல்லாம் சேர்ந்துதானே வாழ்க்கை. அப்ப என்னை சார்ந்தவங்க எல்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு வச்சிருங்களேன், நல்லதானே? அவர் உயர் பதவியில் இருக்கணும், அவர் எப்ப நான் போன் போட்டாலும் அவர் எடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்ப என்னை சார்ந்த எல்லாம் ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க பிரதர், சந்தோஷம். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி எனக்கு என்ன பண்ணிட்டே இருக்கோம், தேவைப்படும் போதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஐயா என்னை சார்ந்தவங்க எல்லாம் நல்ல பினான்சியலா உயர்ந்து இருக்கிறாங்க, சந்தோஷம். புரியுதானே? ஒண்ணு வேண்டாங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிற 4 பிள்ளைங்க ரொம்ப ஞானமா இருந்துச்சுன்னா எப்ப என் பையனுக்கு சொல்லி கொடுத்தா சொல்லலாம் இல்லையா? ஒரு பிள்ளை மேக்ஸ்ல டாப்பு, இன்னொரு பிள்ளை பிசிக்ஸ்ல டாப்பு, இன்னொரு பிள்ளை ஏதோ ஒண்ணுல டாப் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு எனக்கு தேவை வரும்போது எப்பா இது என்னன்னு சொல்லி அந்த அக்காட்ட கேட்டுக்க, அந்த அண்ணன் கேட்டுக்கன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லா விதத்திலும் மனுஷனுக்கு எல்லா உதவியும் தேவை. அதனால எல்லாரும் எல்லா நிலையிலும், படிப்பில் ஆனாலும் சரி, வேலையில் ஆனாலும் சரி, ஐயா பெரிய ஹையர் போஸ்ட்ல இருக்கட்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஹையர் போஸ்ட்ல இருக்கிற எல்லா ஐஏஎஸ் ஆபீசரும் கிறிஸ்டியன்னா நம்ம சபை கட்டுறதுக்கு பிரச்சனை வருமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் நமக்கு அனுகூலம் உண்டாயிருக்கும். அப்ப வாழ்க்கையில் நினைக்கணும் என்னன்னா, யார் மேலேயும் போராடப்படக்கூடாது, என்னை சார்ந்தவங்க எல்லாரும் எப்படி இருக்கட்டும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும் நினைக்கணும். இதெல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகளுடைய அடையாளமா தான் காமிக்கிறார். பொறாமை, ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கிற பட்டியலையும் பொறாமையை சொல்றாரு. கடைசியில முடிக்கும் போதும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் அப்படி சொல்லி முடிச்சார். கடவீர்கள் சொல்லல, என்ன சொன்னாரு? அவரையும் சேர்த்தான் சொன்னார். யாரும் சேர்த்து விளங்குதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? பொறாமை என்ன வருமா? அது திடீர்னு வரும். வரும்போது அது வரக்கூடாதுன்னு நான் தீர்மானிக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்குரிய இச்சை வருமா பிரதர்? வரும். வரும்போதே நான் தீர்மானிக்கணும். என்ன தீர்மானிக்கணும்? அதுக்குள்ள நான் என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது என்பதை நான் தீர்மானிக்கணும். அப்பவே நமக்கு டிபேட் ஆரம்பிச்சோம் உள்ளுக்குள்ள. ஆவிக்குரியவன், அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை நடத்தப்படுறான்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நடத்தப்படல. இந்த பிரச்சனைக்கு ஊடல வெற்றி கண்டு என்ன செய்யறான்? அவ ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்ப ஆவிக்குரியவன் என்ன செய்யறான் பிரதர்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். 1 Corinthians 2 மறுபடி வாங்க. ஆனாலும் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட. ஆவிக்குரியவனை மாம்சத்துக்குரியவனால புரிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி ஆவிக்குரியத பைத்தியமா நினைக்கிறானோ அதே மாதிரி ஆவிக்குரியவனே எப்படிதான் யோசிப்பான்? பைத்தியமா தான் யோசிப்பான். லூசு டெய்லி ஒண்ணு சொல்லுவாரு, ஏதோ ஒண்ணு செய்வார், என்ன பண்றாருன்னு யாருக்கும் புரியாது. போற போக்கில் அப்படி இப்ப கூட இருக்கிற ஆட்களுக்கு, என்னுடைய சூழ்நிலை அறிஞ்ச ஆட்களுக்கு தெரியும். எந்த நம்பிக்கையில போய் எதை வாங்குறானே தெரியல, ஏதோ சொல்றான் போறான். இருக்குது போல அண்ணன் அப்படியே கீழே காட்டூர்ல வாங்க போறேன், மேல காட்டூர்ல வாங்க போறேன் ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஆனா ஆவிக்குரியவனா இருந்தான்னா அதைத்தான் நான் நம்பணும். மாம்சத்துக்குரியவனுக்கு அது விளங்காது. அவன் மாம்சத்துல கணக்கு போட்டுட்டு இருப்பான், இதை வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி வாங்கி அப்புறம் எப்படி கட்டுறது, கட்டுறமோ கட்டலையோ அது அவர் பாடு. நம்ம சேர போல வேலை யாருடையது? நம்ம வேலை இல்ல, அவர் வேலை. அவர் கட்டினா கட்டுறாரு, கட்டல சும்மா இருக்கிறாரு, அப்படிதான் நான் தீர்மானிக்கணும். அது அவர் வேலை. என் வேலைக்கு தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும், ஆண்டவரேன்னு கேட்கணும். என் வேலை கூட நான் கேட்கறது இல்லை, ஆண்டவரேன்னு. அவர் வேலையை பார்க்கும்போது நம்ம என்னத்தை கேட்க போறோம்? அப்ப யாராலும் அவனை நிதானிக்க முடியாது. ஆவிக்குரியவன ஒரு மனுஷன் இருந்தானா மற்றவனால அவனை என்ன செய்ய முடியாது? ஒரு மாம்சத்துக்குரியவனால புரிந்து கொள்ள முடியாது. எப்படி தைரியமா இருக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை வந்து எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் போச்சுங்கிற நிலையில எப்படி விசுவாசமா இருக்கிறாங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், திடீர்னு ஆண்டவர் ஜெபிச்சு முடிக்கும் போது சொல்றாரு,
முதுகுப்புறத்தினுடைய இடது புறத்தில் ஒரு பலவீனமா வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, ஜோம் பண்ணிட்டு போகணும். யாருன்னு கேட்டு ஜோம் பண்றேன். அடுத்த நாள் காலையில போன் வருது, ரொம்ப நாள் அவசரப்பட்டேன், இப்ப நான் கியூர் ஆயிட்டேன். அப்ப சாதாரண முதுகுவலி கூட யாருக்கு தெரியுது? தெரிஞ்சான்னு வச்சிருக்காரு. சரிங்க, தெரிஞ்ச ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு நான் வரணும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும், அப்புறம் நான் அதுக்காக என்ன செய்யணும்? பிரேயர் பண்ணணும். பண்ணின பிறகுதான் அங்க என்ன உண்டாகும்? ஏன் கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு? அப்படிலாம் கர்த்தரை கேட்க முடியாது. ஆனா அறிஞ்சுதானே வச்சிருக்கிறாரு. அப்ப தேவனாய் கர்த்தர் அறியாம என்ன நடக்குது? என் காலில் ஆணி ஏறினது தெரியல, வலி இல்லை. இப்ப இன்னொரு காலில் பாத்தீங்கன்னா கால் ஊன முடியாத அளவு வலிச்சுட்டு இருக்கு. ஏறும்போது வலி இல்லை, இப்ப ஒன்னும் ஏறல, ஆனா உள்ளங்கால் என்ன செய்யுது? வலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ஆணி ஏறினதுனால என்ன வேலை பாதிச்சது? பிறகு ஒரு வேலை பாதிக்கலையே. ஞானஸ்நானம் கூட கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஏதாவது புரியுதா? ஏதாவது பாதிச்சுதா? ஒன்றும் பாதிக்கல. நம்ம பாலிசி அப்படி இந்த இடத்துல ஆணி குதிச்சுட்டா கொஞ்சம் கிராஸா வச்சு ஆக்சிலேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கிளட்ச என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலான்னு போறாள் நம்ம. புரியுதா இல்லையா? இன்னொருத்த ஆணி ஏறிச்சுன்னா ஒரு மாசம் படுத்து கிடப்பான்ல, காலை கட்டி மேலே தூக்கி போட்டு காலில் ஆணி ஏறிட்டுன்னு படுத்துருப்பான். நம்ம அப்படி இல்லை. உண்மையிலும் இந்த ஆளுக்கு ஏறிச்சா ஏறலையான்னு டவுட்டாக தான் இருக்கும். என்னங்க, ஏன்னா நம்ம பாலிசி என்னன்னா அந்த இடத்துல வலிக்குதா, மாத்த இடத்த வச்சு ஒரு மீச்சுக்க. அது மொத்தம் நம்ம வேலை என்ன செய்யணும்? வேலை நடக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, மற்றவனுக்கு புரியாது, விளங்காது. என்கிட்ட ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலையில பாதிக்கப்பட்டு கிடந்தேன். பிறகு எல்லாம் சோகமாயி வெளியே வந்தோன்னே என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டான், போய் தானே சொன்னீங்க? ஏன்னு? காமாலைக்கு உண்டான அறிகுறிய முகத்துல கூட பார்க்க முடியல. விளக்குதா இல்லையா? கொரோனாவில் ஆஸ்பத்திரியில் நடந்துட்டு அடுத்த சண்டே வந்து பிரசங்கம் பண்ணேன். அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், உண்மையிலே கொரோனா எனக்கு வந்துச்சா வரலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது யோசிக்கிறேன், என்னடா இது அடுத்த வாரம் வந்து பிரசங்கம் பண்ணிருக்கிற, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன பிரதர், இது எல்லாமே ஆவிக்குரியதுதான், எதுவும் மாம்சத்துக்குரியதல்ல. இது தேவனுடைய நடத்தல். புரிஞ்சவனுக்கு தான் புரியும், புரியாதவனுக்கு இது அறிந்து கொள்ளவே முடியாது, அவனையும் நிதானிக்க முடியாது. இது எப்படி கர்த்தர் அற்புதம் செய்றார், அதிசயம் பண்றாரு, ஒன்னையுமே நிதானிக்க முடியாது. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரு. அது கீழே 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப ஆவிக்குரியது ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தையுடையவனா இருப்பதுதான். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? நான் எப்படி அவருக்கு ஆலோசனை சொல்றது? இது எப்படி ஆண்டவர், அது எப்படி ஆண்டவர், நடக்குமா நடக்காதா அப்படின்னா அந்த ஆலோசனை அவர் கேட்பாரா? இப்ப ஆவிக்குரியவனுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஐயா, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன்னா யாரு ஆவிக்குரியவனா இருக்க முடியும்? ஆவிக்குரியவன் சொல்லிட்டு ஐயா நான் நல்ல அந்நிய பாஷையில பேசுவனாக்கும், அப்படியே ஆராதனைனா 2 அடி குதிப்பேன், அதுக்கு பேர் ஆவிக்குரியதில்ல. கிறிஸ்துவின் சிந்தை உடையவன். அப்ப கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்குள்ள எப்படி செயல்படுது பிரதர்? எனக்குள்ள எப்படி செயல்படுறார்? ஒரு 4 வசனத்தை வாசிக்க போறோம். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள எங்க இருக்கிறார்? அவர் எங்கே காணப்படுகிறார்? வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஆவியுடனே கூட இருப்பாராக. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் பிரதர் அப்படி சொன்னீங்கன்னா அவர் எங்க இருக்கிறார் விளக்கம் சொல்லுது. எங்க இருக்கிறார்? என்னுடைய ஆவியில் இருக்கிறாரு. கலாத்தியர் 6:18. சகோதரனே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக, உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலமோன் 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ரோமர் 8:16. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் எங்க சாட்சி கொடுக்கிறாரு? நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் ஒண்ணு நமக்கு சொல்லுது. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு பிரதர்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள எங்க இருக்கிறாரு அப்படி கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆவியுடனே இருக்கிறார். உங்களுக்கு ஆவி இருக்கா? இருக்கா இல்லையா? மனுஷாவின்னு ஒன்று இருக்கு இல்லையா?
அந்த மனுஷ ஆவியுடன் தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். அப்ப ஆவிக்குரியவனை தேவனாய் கர்த்தர் எதில் நடத்துறார் பிரதர்? உங்கள் ஆவியுடனே இடைப்படுறார். நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் முழுக்க முழுக்க மாம்சத்தினுடைய இச்சையினால் நிறைந்திருப்பது, சென்ம சுபாவத்தில் பிறந்தது, பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டது. அவயவங்களிலே மாம்சத்தினுடைய இச்சை முழுமையாய் வேலை செய்யும். ஆத்மாவுடைய இயல்பு என்ன பிரதர்? சங்கீதம் 119:25 வாசிக்கலாம். அங்க அழகாய் ஆசாரியன் எஸ்ரா சொல்லுகிறார், வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆத்மாவுடைய இயல்பு என்னன்னா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருப்பது, அதாவது சரத்தோடு ஒட்டிக்கிட்டு இருப்பது. என் ஆத்மா சரத்தோடு தான் ஒட்டிக்கிட்டு இருப்பான், அதான் இயல்பு. என் சரீரம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் என் ஆத்மா கேட்கும், அதான் அதோட இயல்பு. தேவன் நினைச்சார் ஆவியில் இடைப்படுறார். நீங்க வருஷப்படுத்தி பார்க்கணும்னா மேல ஆவி இருக்கு, கீழே என்ன இருக்கு? கீழே சர்ரமாகிய மாம்சம் இருக்குது. அது மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது, எங்கேயே திரும்பும்? மண்ணுக்கே திரும்பும். அப்ப ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. இந்த ஆத்துமா தான் பரலோகமா நரகமா என்பது யாருக்கு தீர்மானிக்குது? இந்த ஆத்துமா தான் போகுது. ஆவி எங்க போகுது? அது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மரிக்கும் போதே யார்கிட்ட திரும்பிடுது? தேவனிடத்துல திரும்பி, தேவனிடத்திலிருந்து வந்தது அது தேவனிடத்திலே திரும்புது அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப ஆத்துமா எங்க பிரவேசிக்குது? ஒரு மனுஷன் மரிக்கும் போது பிரவேசிக்குதுன்னு வார்த்தையை கேட்கிறேன்ல, அப்பாவது டக்குன்னு பரதீஸ் சொல்லண்டாமா? ஆத்துமா எங்க பிரவேசிக்குது? பரதீஸ்ல பிரவேசிக்குது. பரதீஸ்னா என்னது? இளைப்பாறுகிற இடம். பரலோகம்ல பரதீஸ்ல பிரவேசிக்குது. அங்கதான் ஆத்துமா இளைப்பாறுது, கர்த்தருக்குள்ள மரிச்சுக்குதான். கர்த்தருக்குள்ள மரிக்காதவனுடைய ஆத்துமா எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. பரலோகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? பரலோகம் யார் கண்ட்ரோல் இருக்கு? தேவனுடைய கண்ட்ரோல்ல. பரதீஸ் அதுவும் தேவனுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அப்ப நரகம் யார் கண்ட்ரோல் இருக்கும்? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல. அப்ப பாதாளம் யாருடைய கண்ட்ரோல்ல? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான். அப்ப மரிக்கும் போதே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருது, ஓரளவு இல்ல, கிட்டத்தட்ட இதான் தீர்மானிக்கப்படுறது. இளைப்பாறுதல பிரவேசித்தவன் எங்க போக மாட்டான்? பரதீசுல பிரவேசித்தவன் எங்க போக மாட்டான்? நரகத்துக்கு போக மாட்டான். பாதாளத்துக்குள்ள போய் இருக்கிறவனும் எங்க போக மாட்டான்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்ப நான் மரிக்கும் போதே கிட்டத்தட்ட அது தீர்மானிக்கப்பட்டிருது. கிறிஸ்து இயேசுவோட 2வது வருகையில உறுதியாக்கப்படுகிறது. இளைப்பாறுதல் ஸ்தலம் பரதீஸ் எப்படி இருக்கு பிரதர்? பரலோகம் மாதிரியே இருக்குது. அங்கே ஆத்துமா என்ன செய்யுது? இளைப்பாறுகிறது. அங்கே போன ஆத்துமா மறுபடியும் வந்து பூமியில தொந்தரவு பண்ணாது. ஏன்னா இங்க விட அங்க அது எப்படி இருக்கும்? அப்ப எங்க அம்மா வந்தாங்களே, எங்க அப்பா சொப்பனத்தில் வந்தாங்கன்னா அது உங்க நினைவா இருக்கலாம். அடுத்த வார்த்தை சொல்ல விரும்பல, அல்லது ஒருவேளை பாதாளத்தின் கண்ட்ரோல்ல இருக்கலாம். என்னென்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒண்ணு உங்களுடைய நினைவு மாம்சம் சொப்பனத்தை கொண்டுருது, அல்லது பிசாசு அந்த குறிப்பிட்ட ஆத்மாவை கையில வச்சு உங்களை சிறைப்படுத்தும்படி என்ன செய்யுது? இது ஒரு பெரிய புரிந்து கொள்வது கடினமான ஒன்று. ஆராய்ந்து நிதானித்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்ப என்ன சொல்றாரு பிரதர்? ஆண்டவரே கர்த்தர், அதாவது தேவன் என் ஆவியுடனே இடைப்படுகிறார். மேல பிடிச்சுக்கிடும் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கிருந்து பேசுறார். மாம்சத்தில் ஒரு இச்சை உண்டாகுது, ஒரு காரியம் மனதில் தோன்றுது, செய்யலான்னு தோணுது. அது காமமோ அது விபச்சாரமோ வேசித்தனமோ ஒண்ணு மாம்சத்துல அது கிரியைகளை உண்டாக்குது. உண்டாக்குன உடனே ஆத்துமா கொஞ்சம் அதோட கண்ட்ரோலுக்கு போயிருது. இப்ப 2 பேர் சேர்ந்த உடனே கூட்டணி எஃபெக்ட்ல என்ன ஆயிருது? ரெண்டும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல அந்த கூட்டம் ஜாஸ்தி இருக்கு அந்த பக்கம் வெற்றி என்ன செய்யும்? மிக லகுவா இருக்கும்ல. மாம்சம் இந்த ஆத்மா ஒண்ணு சேர்ந்த உடனே இந்த பக்கம் வெற்றி உண்டாயிருது. அதனால ஆண்டு நினைச்சா மேல இருந்து, எப்பா நீ தப்பு செய்யற, நீ இதை விட்டு, நீ விழுந்துட்ட, இங்கிருந்து எழும்பு அப்படின்னு போராடும் போது எனக்கு என்ன உதவுதுன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின் அடிப்படையில் சங்கீதம் 119:25 அடிப்படையில இந்த மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அதை உடைப்பதற்கு பிரசங்கம் உதவுகிறது. வேத வசனங்கள் என்ன செய்கிறது? இப்ப இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்ன செய்யும்? உயிர் பெய்யும். அப்போ கர்த்தர் என்னுடைய ஆவியுடன் இடைப்பட்டார். உங்க ஆவிட்ட மாத்திரம் இல்ல, என் ஆவியுடன் இடைப்படுறார்.
ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கிற ஒரு ஆவியோடு இடைபெறாரு. ஒரு புறஜாதியோடு கூட என்ன செய்றாரு, கொஞ்சம் போய் என்ன செய்யறாரு, உடன்பட்டு இழுத்து பார்க்கிறாரு. அதுக்கு உடன்பட மறுக்கிறாங்க சிலர். அப்ப யாரு பிரதர் அந்த காரியத்துல ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறான்னா, கட்சி உண்டாகுதுன்னா, இந்த வசனங்கள் அதிகமா உட்கொள்றான் பாருங்க, அவனுக்கு தான் வெற்றி கிடைக்குது. கர்த்தர் பாரம்பரிய சபையாட்டும் பேசினார், நம்மகிட்டையும் பேசினார், ஆர்சி மார்க்கத்தாட்ட பேசினார். ஆனா அவனுக்கு காது கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. அப்ப ஏன் வரல பிரதர்? அவனுக்கு நடுவில் அந்த வசனம் வேலை செய்யல. ஒரு சகோதரன் என்று சொன்னார், பிரதர் இந்த மாதிரி நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நிறைய காரியங்களை நாங்க எல்லாம் பண்றது உண்டு. அவர் சொன்னார், பிரதர் நான் இந்த மாதிரி 3 இடத்துக்கு நான் போவேன், 3 இடத்துக்கு ஜெபிக்க போவேன். அங்க போனா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன், இங்க போனா இது கிடைக்கும். ஆனா வசனம் கிடைக்கணும் உங்க இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அவர் சொன்னதை நான் சொல்றேன். என் பிள்ளைக்கு உடம்பு சொல்லணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ஏத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அந்த மசூதியில போய் ஓதுனா என்ன கிடைச்சுன்னு சொன்னான். நானே தூக்கிட்டு போய் மசூதியில் நின்றுக்கிறேன் சொன்னாரு. நானே நாள் பார்த்திருக்கிறேன், நானே இதுதான் பார்த்திருக்கிறேன், நான் ஓடி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கேட்ட சொல்லுவேன், எங்கேயும் நான் வரமாட்டேன்னு வைராக்கியமா சொல்லுவேன். காரணம் என்ன? வசனங்கள் மூலமாக நான் என்ன பண்ணேன், இல்லையா, வசனங்கள் மூலமா நான் அறிந்து கொண்டேன். எங்க பிரதர்? அதுதான் வர்றோம் பிரதர், விட்டு விட்டு உங்க சர்ச்சுக்கு வரோம், உங்களுடைய உபவாச கூட்டத்தில் உட்காரோம். எதுக்குடா? ஒன்லி ஒன் வார்த்தை, வார்த்தை வசனத்துக்கு. அப்ப அங்க போனா எனக்கு வசனம் கிடைக்கல. அங்க போனா ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன், அங்க போய் ஒன்லி ஜெபம் தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனா எனக்கு இது தவறு என்று போதித்தது நீங்க தான். ஆனா அதுக்கு நான் செவி கொடுத்து இன்னைக்கு நான் நிக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவனா இருந்தாலும் மசூதியில ஓத போனவன் தான். வசனம் தெரிய மாற்றம் வரணும்ல. தெரிஞ்ச பிறகு இயேசுவான படத்துக்கு முன்னாடி இயேசுவே அப்படின்னா வசனம் அறிஞ்சு வச்சுங்க. இன்னும் இயேசுவான போட்டாக்கு முன்னாடி நின்று அப்படின்னு என்ன செய்யுது? அல்வார ஒரு அம்மா என்ற சாட்சியெல்லாம் சொன்னாங்க, அந்த இயேசுவானர் போட்டோல இருந்து ஒளி வந்துச்சான். அதுவே இயேசுவானர் இல்லையா? அங்கிருந்து ஒளி வந்துச்சுன்னா அந்த ஒளி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேள்வி வருது இல்லையா? அவங்க அந்த ஒளி வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த ஒளி வந்ததுனால உனக்கு என்ன மாற்றம் வந்துச்சுன்னு கேட்டேன். ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா? என்னங்க ஒருத்தர் சொன்னாரு, 50,000 கொடுத்து செய்வன் எடுத்தேன்னாரு. அவங்க சொன்னதெல்லாம் இருந்துச்சு, எடுத்தோன்னாரு. நான் சொன்னேன், எடுத்த பிறகு உனக்கு என்ன மாற்றம் வந்துச்சுன்னு. இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன்னாரு. அப்போ எடுக்காமலே அது இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ அப்படின்னு நான் கேட்குற கேள்வி கேட்டு தானே. எடுத்த பிறகு காசு கொடுத்து எடுத்த பிறகு மாற்றம் வரல, அதான் இருந்துட்டு போட்டுமே. இப்போ என்ன அதை போய் எடுத்து என்ன செய்யறா? இருந்துட்டு போட்டோம். இதான் விளக்குதான் விளக்கல, வருத்தப்படக்கூடாது, மாற்றத்துக்குள்ள வரணும். வசனம் தெரியுது பிரதர், பத்தி காட்டுறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், காட்டுறதை நிறுத்திட்டோம். ஒரு மசூதியில போய் ஓதுறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓதுறதை நிறுத்திக்கிட்டோம். நாள் பார்க்க தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நிறுத்திக்கிட்டோம். நிறுத்தணும்ல. அப்ப என்ன செய்யுது பிரதர்? இந்த வசனம் தான் ஆத்மாவை மண்ணை விட்டு என்ன செய்யுது? பிரிக்குது. இந்த பாண்டு வடப்பட்ட உடனே நம்முடைய ஆவியில் இடைப்படுகிற ஆவியானவர் ஈஸியா நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணிக்கிறாரு? தன்வசப்படுத்திக்கிறாரு. அப்போ ஆண்டவரே பேசினாலும், என்னுடைய ஆவியில இடைப்பட்டாலும், என் மாம்சத்தின் நிச்சய ஆத்மா விடம் இருக்கிறது. அதை பிரிப்பதற்கு தான் வசனம், அதை பிரிக்கிறதுக்கு தான் பிரசங்கம். எதுக்கு பிரதர்? வாரத்தில் ஒரு நாள் வந்து உட்காந்து ஒரு குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து ஏன் ஒரு மணி நேரம் நான் வசனத்தை கேட்கணும்னா, அதுதான் ஆத்மாவை மாம்சத்தொட்டு பிரிக்குது. பிரிச்ச உடனே ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா யார் பக்கம் போய் சேருது? ஆவி பக்கம் சேருது. அந்த ஆவியுடனே தேவ ஆவியானவர் நினைச்சார், நமக்குள்ள இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறாரு. இப்ப நான் ஆவிக்குரியவனாய் மாற்றப்படுகிறேன். என் சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன யோசிப்பார் என்பதை அடிக்கடி யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி அதான். நான் என்ன பண்ணாலும், அறியாம செஞ்சாலும், எது நடந்தாலும் உடனே இந்த சம்பவம் நடந்திருக்குது, இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பார்னு யோசிப்பாங்க. விளங்குதா இல்லையா? நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதை குறித்து என் இயேசு என்ன நினைப்பார்? நான் ஒரு உள்நோக்கத்தோடு, ஒருவேளை நான் ஒவ்வொரு வாரமும் செய்தி நான் கொடுக்கிறேன்னீங்களா, உங்களை வஞ்சிக்கிற நோக்கத்தோடு அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொடுக்கிறேன்னா, என்னுடைய சிந்தை அறிந்தவர் யார்? அவர் அறிவார்ல. அவர் எப்படி மகிழ்வார்? அவர் மகிழ்ச்சி ஆகாம என்னை குறித்து நான் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வது? அப்ப என்னை குறித்து யார் மகிழ்ச்சி ஆகணும்? என் தேவன் மகிழ்ச்சி ஆகணும் இல்லையா? அப்ப நான் ஒவ்வொன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆள்கிட்ட போனீங்க, ஒரு வார்த்தையை பேசுனீங்க, யாரோ ஒருத்தர் சம்பந்தப்படாத ஒன்ன போய் பேசுனீங்க, அல்லது யாரோ ஒருத்தர் சண்டை போட்டீங்க, வந்த உடனே யோசிங்க, இது யார் பார்த்தா? மூன்றாவது நபரா
முதன்மையான நபரா யார் பார்த்தா? உங்க 2 பேரும் நடந்த கான்வர்சேஷனை கிறிஸ்து பார்த்தார். இப்ப அவர் அதை குறித்து என்ன யோசிப்பார்? அவர் என்ன யோசிப்பார்? நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் சிந்தை உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கு ஒவ்வொரு காரியத்தில் என்ன யோசிப்பீங்க? அவர் என்ன யோசிப்பார், அவர் என்ன யோசிப்பார், இதை குறித்து அவருடைய எண்ணம் என்ன. அப்ப கிறிஸ்துவை குறித்ததான சரியான சிந்தை இல்லாதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய காரியங்கள் இழப்புகள் வருது. கர்த்தர் என்ன நினைப்பார், அவர் என்ன செயல்படுறார், அவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன நினைப்பாரு, என் பாவத்தை குறித்து என்ன நினைப்பாரு, நான் நலமாய் வாழ்வதை குறித்து தேவனுடைய காரியம் என்ன, அதெல்லாம் யோசிக்கணும்ல. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னுடைய சிந்தையில வரணும்னா என் ஆவியில தேவனுடைய ஆவியானவர் இடைபடுகிறார். அவர் இடைபடுவதற்கு செவி கொடுக்கணும். வசனம் எனக்கு உதவி செய்து அதனால என்ன உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா மிக தெளிவான காரியங்கள் நமக்குள்ள உண்டாகுது. அந்த ஆவியில நிலைச்சிருந்தீங்கன்னா என்ன உண்டாகுதுன்னா வெறும் போதனையா இல்லாம அது ஜீவனாய் மாறுகிறது. யோவான் 15 வீட்டுல போய் வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுடனே நிலைத்திருந்தா எனக்குள்ள என்ன உண்டாகணும்? அது வெறும் போதனை இல்லை. அது என்னவாய் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ள ஜீவனாய் மாறுது. நானே மெய்யான திராட்சை செடி என்னில் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அது என்னன்னா யோவான் 15 வீட்டுல போய் வாசிங்க. ஜெபிக்க போறோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா?